எத்தூரியம், சொலானா, பிஎன்பி மாதிரியான அதர் கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி ஒர்க் ஆகுது? அதுக்கு மைனஸ் இருக்காங்களா? ஓகே, பிட்காயின் மைனிங்கிற இது செய்யப்படுது. அப்படி மைனிங் பண்றாக்கல மைனஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்குரிய மைனிங் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி நீங்க மைன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவர் கேட்டிருக்காரு, எத்தூரியம், சொலானா, பிஎன்பிக்கும் மைனஸ் இருக்காங்களா மைனிங் மூலமாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஓகே, கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷன்ல அப்படி கிரிப்டோ கரன்சி நெட்வொர்க்கை செக்யூர் பண்றதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, முதலாவது வந்த மெத்தட், அதாவது பிட்காயின் முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி. அந்த பிட்காயினு கூடயே வந்த மெயின் மெத்தட்னு சொன்னா அது மைனிங். ஓகே, ஸோ மைனிங்ல நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா உங்களோட கம்ப்யூட்டர்ல ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் செய்யறது மூலம், அதாவது என்ன செய்வாங்கன்னு சொன்னா இது செய்வாங்க, மைனிங் பண்ணுவாங்க. அதுக்கு யார் வேணுண்டாலும் ஏர்லி டேஸ்ல நம்ம நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாகவே நம்ம மைனிங் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப மைனிங் நெட்வொர்க் அந்த இதுக்கு நிறைய பேர் உள்ளுக்கு வந்ததால மைனிங் டிஃபிகல்ட்டி ஹார்ட் ஆயினதால இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுக்குன்னு சொல்லி ஏசிக் மைனர்ஸ் ஸ்பெசிஃபைட் கம்ப்யூட்டர்ஸ் வாங்கி தான் மைனிங் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படியான கம்ப்யூட்டர்ஸ் 5-10 லட்சத்துல இருந்து 1 கோடி வரைக்கும் மெஷின்கள் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்கக்கூடியதா இருக்கும். அப்படி வாங்கி தான் மைனிங்ல இப்ப ப்ராஃபிட்டபிள் ஆகக்கூடியதா இருக்குது. ஓகே, ஸோ இதுல இருக்கிற மெயின் கன்சர்ன் என்னன்னு சொன்னா அநேகமானாக்களுக்கு இப்ப மைனிங் பண்றதுக்கு பெரிய அளவான இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா தான் மைனிங் பண்ணணும். அடுத்தது இதுல நிறைய கம்ப்யூட்டர்ஸ் பாய்க்கிறதால நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஓகே, ஸோ இதை விட பெட்டரான வே ஒன்று வேணும் ஆனா அதே மைனிங் அளவுக்கு செக்யூராகவும் இருக்கணும், ஆனா நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகாமையும் இருக்கணும்னு சொல்லி எதிர்காலத்துல இன்னொரு கன்செப்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதோட பேர் என்னன்னு சொன்னா ஸ்டேக்கிங் சொல்லி. இப்போ மைனிங் செய்யறதுக்கு நம்ம செய்யறாக்கல மைனஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஸ்டேக்கிங் செய்யறாக்கல வெலிடேட்டர்ஸ் இல்லாட்டி ஸ்டேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேக்கிங் கன்செப்ட் என்னன்னு சொன்னா, ஸ்டேக்கிங்ல ஒரு கிரிப்டோ கரன்சி இயங்குதுன்னு சொன்னா அந்த கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர்ஸ் பவரை வச்சு நம்ம ஸ்டேக் பண்ண தேவையில்ல. ஸ்டேக்கிங் சிம்பிளா என்னன்னு சொன்னா, அந்த பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சியோட காயின்களை நீங்க கொடுத்து வெலிடேட் பண்ணி அந்த காயின்ல இருந்து ரெண்டமா ஒரு காயினை பிக் பண்ணி அவங்க வெலிடேட் பண்ணி அந்த எந்த காயினை அவங்க பிக் பண்ணாங்களோ அந்த காயினுக்குரிய ஆளுக்கு அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸோ அந்த வெலிடேஷன் ஃபீஸோ அதை கொடுப்பாங்க. ஸோ இதை நீங்க ஸ்டேக் பண்ணணும்னு சொன்னா அந்த ஸ்டேக்கிங் எனபிளா இருக்கிற காயின்ஸ்ல நீங்க என்ன செய்யணும், அந்த காயினை சில காயின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு மினிமம் நீங்க ஸ்டேக்கிங் பண்ணணும்னு சொன்ன எங்க இதுல ஒரு ஸ்டேக்கர் இல்லாட்டி வெலிடேட்டர் ஆனன்னு சொன்னா நீங்க இத்தனை 1000 காயின் இல்லாட்டி இத்தனை காயினை நீங்க ஸ்டேக் பண்ணாதான் நீங்க ஸ்டேக்கர் ஆகலாம்னு சொல்லி சில ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ மினிமம், ஸோ அதுல இருந்து நீங்க எவ்வளவுக்கு மேக்சிமம் காயின்ஸை கொடுங்களோ அவ்வளவுக்கு கூடுதலா உங்களுக்கு அந்த ஏர்னிங் வர்றது கூட. ஏன்னா உங்களோட நிறைய ஃபுல்லா பூலுக்குள்ள எல்லாருமே அவங்களோட காயினை ஸ்டேக் பண்ணுவாங்க. அதுல உங்களோட காயின் வீதம் கூட அறியும் சொன்னா, இப்ப ஃபுல் 100% பூல்ல நீங்க கொடுத்திருக்கிற காயின் பெருமதி 10% இருக்கும்னு சொன்னா நீங்க கொடுத்திருக்கிறது 10% இருக்கு. ஆனா இன்னொரு ஆள் ஸ்டேக் பண்றாரு, அவரை ஜஸ்ட் 1 வீதம் தான் இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு கூடுதலான ஏர்னிங்ஸ் வரும். என்ன காரணம்னு சொன்னா உங்களோட காயின்ல இருந்து நிறைய காயின் பிக் ஆகுறது நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ எத்தூரியம் வரக்குள்ள எத்தூரியம் மைனிங்ல தான் அது ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. ஓகே, எத்தூரியத்தை மைனஸ் மூலமா மைனிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 1 year or 2 years முதல் அவங்க மைனிங்ல இருந்து ஸ்டேக்கிங்கு ஃபுல்லா மாறிட்டாங்க. ஓகே, இந்த எனர்ஜி கன்சப்ஷன் ப்ராப்ளத்தால அவங்க ஸ்டேக்கிங் மாறிட்டாங்க. அடுத்தது பிஎன்பி சொல்லானாலாம் நான் நினைக்கிறேன் மைனிங், அதாவது கன்ஃபார்ம் இல்லை, அது எல்லாமே ஸ்டேக்கிங்கிற விஷயத்துல நடந்தாது. எல்டிசி, பிட்காயின், எல்டிசி, கேடிஏ இத மாதிரியான காயின்ஸ் எல்லாம் ஸ்டில் மைனிங்ல தான் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிலாக்கள் மைனிங்கை சப்போர்ட் பண்றாக்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்டேக்கிங் சப்போர்ட் பண்றாங்க நிறைய இருப்பாங்க. ஆனா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு மைனிங் அளவுக்கு, அதாவது ஸ்டேக்கிங் மைனிங் ஷுவரா இதுதான் என்ன செக்யூர் தான். ஆனா மைனிங் அளவுக்கு ஸ்டேக்கிங்கும் செக்யூரா தான் இருக்குது சோஃபா. அதனால நிறைய புது காயின்ஸ்கள் மைனிங்கை விட ஸ்டேக்கிங்ல செய்யறது நல்லம்னு சொல்லி அநேகமாக ஸ்டேக்கிங்க்கு மாறுறாங்க. அடுத்தது ஸ்டேக்கிங்ல விட செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்டேக்கிங்ல ரன் ஆகிற ஒரு காயினை நீங்க ஹேக் பண்ணணும்னு சொன்னாலோ இல்லாட்டி அது நான் ஒரு டிரான்சாக்ஷனை ஃபேக் பண்ணணும்னு சொன்னாலோ ஸ்டேக்கிங்ல நீங்க என்ன செய்யணும், 50% மேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும். 50% மேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா இப்ப உள்ளுக்கு ஸ்டேக் நிறைய பேர் லட்சக்கணக்கான ஸ்டேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை அவங்க ஸ்டேக் பண்றதை விட இப்ப உள்ளுக்கு இப்ப நீங்க கொஞ்சம் குறிப்பிட்ட ஸ்டேக்கிங்க்கு அந்த காயினை கொடுக்கீங்கன்னு சொன்னா அந்த காயின் மத்தாக்கள் கொடுக்கறத விட டோட்டலா எல்லாரும் கொடுக்கறத விட 50% கூட இருந்தா தான் நீங்க என்ன செய்யலாம்,
அந்த கோட்ல மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அடுத்தது அந்த டிரான்சாக்ஷன்ல என்ன மாற்றம் ஏற்படுத்தலாம், இல்லாட்டி ஹெக் பண்ணலாம், எது நான் செய்யலாம். ஓகே, யாராவது ஒருத்தன் அந்த கொயினை அவ்வளோ பணம் கொடுத்து வாங்கி, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து மில்லியன்ல வாங்கி 50% தாண்டி அந்த ஸ்டேக்கிங் எடுத்து அவன் எதுனான டிரான்சாக்ஷனை மாற்றுவான்னு சொன்னாலோ அப்படி ஹெக் பண்ணுவான்னு சொன்னாலோ அந்த கொயின்ட பெறுமதி அப்படியே கீழே இறங்கி 0 கிட்ட வந்துடும். ஸோ தானே அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கொயினை ஹெக் பண்ணி தண்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை 0 ஆகுறது யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால ஸ்டேக்கிங்லேயோ மைனிங்லேயோ ஹெக்கிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். ஓகே, ஸோ நான் இதை சிம்பிளாக சொல்லிக்கிறேன். இது உள்ளுக்கு நான் டீட்டெயிலாக டெக்னிக்கலாக நான் போகல. இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிங்க, உங்களுக்கு மைனிங் பிடிக்குமா ஸ்டேக்கிங் பிடிக்குமான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட HBU கன்சல்டன்சியால் ஃப்ரீ AI ட்ரேடிங் போர்ட் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரீ AI ட்ரேடிங் போர்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் என் நேமில் இருக்கிற இந்த hbuconsultancy.com இந்த வெப்சைட்டுக்கு போய் முதலாவதாக நாங்கள் AI ட்ரேடிங் போர்டுன்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் எங்கள் பிஸ்னஸ் அசோசியேட்டை கண்டெக்ட் பண்ணி அவங்க சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் தருவாங்க. ஓகே, பை.